சரி, நீங்க சொல்லுங்க என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து எப்படி எப்படி அடிக்கிறது? இப்போ இப்படித்த அந்த நோய்க்கு மாநோய் என்று மாவல் நோய் என்று சொன்னோம். என்ன ஓலைன்னு அடிப்போம். இதில் வந்து வெள்ளை நோய். ஸோ அந்த வெள்ளை நோயை நீக்கிறதுக்கு கிராமத்தில் ஆக்கள் இங்க விரும்பினோம். எனக்கு நிறைய பேரும் இந்த கூட்டம் ஏதுக்கு நடந்தது இதுக்கு இல்லையா? இந்த சவுக்க மரத்தில் எப்ப நடந்தது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அரசு அதிபர்கிட்ட கூட்டம் வந்து இங்க நடந்தது. இந்த கிராமத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது பல இடங்களிலும் சவுக்கு மரங்களை வைத்திருக்கின்றார்கள். இதற்கு காரணமானவர்கள் புலிகள் இயக்கம் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற காலப்பகுதிகளிலே இந்த கிராமம் முழுவதுமாக சவுக்கு மரங்களை நாட்டி இந்த கிராமத்தை அழகு பார்த்து இருக்கின்றார்கள். ஒரு வீதியின் ஒரு பக்கத்தில் ஆலயமும் மறுபக்கத்தில் பாடசாலையும் காணப்படுகின்றது. இந்த பகுதியில் இருந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். தற்போது நமது நாட்டிலே நமது யாழ்ப்பாணத்திலே இது சமாதான கால பகுதியில் விடுதலை புலிகளால் வழங்கப்பட்டு மக்கள்லாம் நாட்டினது. சமாதான காலப்பணி சொல்லிக்குள்ள 2002 இருந்து 2006 வரைக்கும் அது அவ்வளோ பேருக்கும் அந்த நிவாரணம் மாதிரி கொண்டு கொடுத்தது. அந்த நாட்டின் ஆட்களுக்கு தண்ணி ஊற்றி வேற இடத்துல இருந்தாலும் தண்ணியை கொண்டு ஊற்றி. உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அந்த சவுக்கு மரங்களோட பயன் என்ன? எங்களே முதல் உப்பு நீரோட்டம் கூட இருந்தது, காத்து. இப்ப எங்களோட வீடுகளை பாதுகாக்கக்கூடிய இருக்கு இந்த எல்லை போட்ட வழியா. காத்தை வந்து இது தடுக்கிற வழியா உங்களோட வீடுகள் நிறைய பேர் வந்து சீனரியா தங்களோட இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் இந்த சவுக்கு மரம் தான். அதெல்லாம் பார்த்துருக்கிறேன் அந்த விஷயங்களை. நீங்க சொல்லக்கூடிய அந்த தகவல் வந்து அருமையான தகவலா இருக்கு. ஏண்டா உப்பு காத்து வீடுகளுக்கு வந்து சேர்ந்தாங்க உள்ள பொருட்களை பழுதாக்குவதிலிருந்து கொஞ்சமாவது பாதுகாக்கிற அளவுக்கு இந்த மிருகம் ஆடுகள் மாடுகள் எல்லாம் கட்டும் போது வீட்டை தான் கொண்டு போடும் வெயில் காலத்துல. இப்ப கேதுவ பிள்ளையார் ஆலயம் இருக்கு. அது என்ன காரணம்? கேது அந்த இடம், கேது என்ற இடத்துக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் கேது. இருக்கக்கூடிய பெரும்பாலான வேலிகள் வந்து பூவரச மரங்களால் ஆன வேலிகளாக காணப்படுகின்றன. எப்ப வழியில வரும்? இரவுல வழியில வருகிறோம். பகல்ல பாயம் பிடிச்சு போடுவாங்க. இது என்ன இதுக்கு பெரிய ரெண்டு இருக்கும், இவ்வளவு பெரிய ஓட்டையாடு. அது 2-3 சேர்ந்து இருக்கு. ஒரு தென்னைக்கு செய்யறதா அவ்வளவு செலவாகும். இப்போ 4 மரத்துக்கு தான் அடிக்கலாம் ஒரு டேங்க் கலந்தா. 4 மரத்துக்கு ஒரு டேங்க் இறக்குன்னு சொன்னா ஒரு டேங்குக்கு அவ்வளவு செலவாகும். மழைக்காக இப்படி போட்டிருக்கேன் ரோட்டை. வெள்ள நிக்கிற நேரம் கூட வழியா போகலாம். ஏன் சைட்டுக்கு அணைக்காது, மண் அமைக்காது? அந்த வருத்தம் வந்து காய்க்கிற தன்மையை பழுதாக்குமா? வாழை வராது, துப்புரவு வாழை வராது. காய்ச்சல் மாதிரி அப்படி. தென்னை மரத்துக்கு கீழே என்ன பாக்க? தென்னை மரத்துக்கு கீழே உள்ள மரம் எல்லாம் கருப்பா இல்லையா? அது எச்சம். அது என்ன கிருமியா? கிருமி போடுற எச்சம் தான் கருப்பாக. உயர் மின்னழுத்த அந்த கேபிள்கள் கூட இந்த கிராமத்தின் மேலாதான் ஓடுத்து செல்கின்றது. வணக்க மக்களை மற்றும் ஒரு புதிய காணொலி ஊடாக சந்திக்கின்றோம். இந்த காணொலி ஊடாக நாங்கள் இன்று ஒரு கிராமத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். கடந்த ஒரு காணொலியிலே காண்பித்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் இந்த காணொலி ஊடாக உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். யாழ்ப்பாணத்தின் பாதரவத்தை கிராமம் தான் இது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில விடயங்களை பார்க்கின்றோம். நாங்கள் இப்போது யாழ்ப்பாணம் பாதரவத்தை கிராமத்தின் முக்கியமான ஒரு பாடசாலை இருக்கக்கூடிய விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் பின்புறமாக வரக்கூடிய மைதான வீதிகளாகத்தான் நான் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலே இப்போது
தென்னைகள் அதாவது தேங்காய்கள் விலை அதிகம். யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, இப்போது நாடு இலங்கை முழுவதும் தேங்காய்கள் விலை அதிகரித்திருக்கின்றது. அதற்கு காரணம் தென்னையில் ஏற்பட்ட ஒரு நோய் என்று கூட சொல்கின்றார்கள். அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து விசிறக்கூடிய ஒரு அன்னை ஒருவருடைய வீட்டுக்கு தான் நான் இப்போது உங்களை அழைத்து வந்து கொண்டிருக்கின்றேன். அவரை அணுகினால் உங்களுடைய தென்னைகளை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தி தருவார். அவரோடு நான் உரையாடி பார்க்க போகின்றோம். எனவே இந்த தொடர்ந்து இந்த காணொலியூடாக இணைந்திருங்கள். இப்போது அவருடைய வீட்டுக்கு அருகாமையிலே ஆட்டுக்கோட்டில் அமைக்கப்பட்டு அவர் ஆடுகளை வளர்த்து வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடுகளையும் குட்டிகளையும் பார்த்து கொண்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேறு சில முக்கியமான விடயங்களோடும் உங்களை நான் நினைத்து வைக்கப் போகின்றேன். எனவே நண்பர்களை இந்த காணொலியூடாக நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்கலாம். நான் அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த வீடானது இப்போது கட்டுமான பணிகளிலே இருக்கின்றது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அன்னையோடு தான் நான் இப்போது உரையாடப் போகின்றேன். காரணம் தென்னைகளை நோயிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றிய ஒரு விடயமாக அவருடைய உரையாடல் அமையப் போகின்றது. தென்னைகளை நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த மருந்துகளை விசிறக்கூடிய ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக அந்த அன்னை இருக்கின்றார். சரி, இப்போது நாங்கள் அவரோடு உரையாடி பார்க்கலாம். அவர் வீட்டின் உள்ளே தான் இருக்கின்றார். அண்ணா வணக்கம். வணக்கம் செல்லம். எனக்கு உங்களுடைய அறிமுகம் கிடைத்ததே நீங்கள் தென்னைகளை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒருவர் என்ற வகையில் தான் உங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்திருந்தது. அதன் அடிப்படையிலே கடந்த காணொலி ஒன்றிலே நீங்கள் முழுமையாக எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக ஒரு முக்கியமான விடயங்களை நான் இந்த காணொலி ஊடாக மக்களுக்கு வழங்கியிருந்தேன். இந்த காணொலியில் முக்கியமாக நீங்கள் இந்த தென்னைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களிலிருந்து எவ்வாறு தென்னைகளை பாதுகாப்பது என்பதை பற்றி ஒரு சிறப்பு தேர்ச்சியான ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த விடயங்களை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இந்த 2-3 வருஷமாக இந்த தென்னைகளுக்கு மருந்தான் அடிக்கிறோம். இப்போ தற்காலிக ஒரு மழை பெய்ய 2 நாள் பெய்ததாலே இப்போ கொஞ்சம் வேலையை குறைஞ்சிடுது. மருந்து சொன்னால் என்னென்ன நோய்க்கான மருந்தை நீங்கள் அடிக்கிறீங்க? நாங்கள் இப்போ பிடிக்கிற அந்த தத்தி என்று சொல்லப்படுறது, இந்த ஓலைகளில் உள்ள தத்தி நீக்கி இந்த காணொலியிலே நாங்கள் தொடர்ந்தும் ஏனைய விடயங்களை பார்த்து கொண்டு இந்த அன்னையுடனான உரையாடலை தொடர்ந்தும் இந்த காணொலியின் பிற்பகுதியிலே காண இருக்கின்றோம். இப்போது என்ன இந்த பகுதியில் இருக்க சில இடங்களை காட்டுங்க. உங்களோட கிராமம் தானே? ஆமாம், போய் பார்ப்போமே. ஆமாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குளமாக இந்த கிராமத்தில் இங்கே வரக்கூடியவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு பசுமையான இடமாக இந்த குளம் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே கடந்த காணொலி ஒன்றிலே பார்த்துருக்கக்கூடிய பெரிய கிராய் குளத்தை பார்த்திருக்கின்றோம். இதுதான் கிராய் குளம். இப்போது நாங்கள் தொடர்ந்தும் இந்த கிராய் குளத்தினூடாக பயணிக்க போகின்றோம். பயணித்து இந்த பகுதியிலே இயற்கைகளில் கொஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். தொடர்ந்தும் பயணிப்போம். நான் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விடயத்தை நோக்கி இப்போது நான் சென்று கொண்டிருக்கின்றேன். தூரத்திலிருந்து பார்க்கின்ற போதே தெரிகின்றது இந்த சவுக்கு மரங்களின் அழகு எத்தகையது என்பதை. இந்த சவுக்கு மரங்களை நோக்கித்தான் நாங்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த பகுதியிலே மட்டுமின்றி இந்த அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய பலர் இந்த இடத்தை நோக்கி வருகின்றார்கள். இந்த இயற்கையின் அழகை ரசிப்பதற்கும் இங்கே புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்குமாக பலரும் இந்த பகுதியை நோக்கி தற்போது வர ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த கிராமத்தை பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்தின் ஒரு குட்டி நுவரெலியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான கிராமமாக இருக்கின்றது. இந்த அண்ணாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளம், இந்த குளத்து என்ன பேர்? பெரிய குளம். பாதரவத்தில் கன குளங்கள் இருக்கு. பாதரவத்தில் யாழ்ப்பாணத்தில் குளத்தில் பேர் சென்றது. அப்படியே நன்னீர் குளம். நன்னீர் குளம். சரி சரி. அதாவது அபிவிருத்தி செய்திருக்கா கிட்டல்? கட்டெல்லாம் புதுசாக கிடக்கு. அபிவிருத்தி செய்தது. இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சவுக்கு மரங்களை பற்றி சொல்லுங்கள். இது சமாதான கால பகுதியில் விடுதலை புலிகளால் வழங்கப்பட்டு மக்கள்லாம் நாட்டினது. சமாதான காலப்படி சொல்லிக்குள்ள 2002 இருந்து 2006 ஆண்டு வரைக்கும் அது அவ்வளோ பேருக்கும் அந்த நிவாரணம் மாதிரி கொண்டு கொடுத்தது. அந்த நாட்டின் ஆட்களுக்கு தண்ணி ஊற்றி
வேற இடத்துல இருந்தான் தண்ணியை கொண்டு ஊற்றி வளர்க்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இந்த சவுக்கு மரங்களோட பயன் என்ன? எங்கட முதல் உப்பு நீரோட்டம் கூட இருந்தது, காத்து. இப்ப எங்கட வீடுகளை பாதுகாக்கக்கூடிய இருக்கு இந்த எல்லை போட்ட வழியா. காத்த வந்து இது தடுக்கிற வழியா உங்களோட வீடுகள் நிறைய பேர் வந்து சீனரியா தங்கட இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் இந்த சவுக்கம் இருந்தான். அதெல்லாம் பார்த்துருக்கிறேன் அந்த விஷயங்களை. நீங்க சொல்லக்கூடிய அந்த தகவல் வந்து அருமையான தகவலா இருக்கு. ஏன்டா உப்பு காத்து வீடுகளுக்கு வந்து சேர்ந்தாங்க உள்ள பொருட்களை பழுதாக்குவதிலிருந்து கொஞ்சமாவது பாதுகாக்கிற அளவுக்கு இந்த மிருகங்கள் முந்தி இந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் கட்டும் போது வீட்டை தான் கொண்டு போகணும் வெயில் காலத்துல. இப்ப அந்த மாடு அவுட்டி இந்த நெல் காட்டி இருக்கு நான் பாருங்க. அதான் அப்ப இது உங்களுக்கு பெரிய ஒரு பயனுள்ள மரமா இருக்கு. ஆமா மற்றவங்களுக்கு அந்த ஏசி கூட்டின மாதிரி என்ன மாதிரின்னா எந்த வெக்கை இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கு. அப்ப வெக்க கால பகுதியிலே நாங்கள் இதுல வந்திருப்போம். அப்போ இங்கால கடல் வளம் இருக்கு. நாங்கள் மாத்திரமில்லை வேற கிராமத்தில் ஆக்களும் இங்க விரும்பினோம். எனக்கு நிறைய பேரும் என்ற கூட்டம் எதுக்கு நடந்தது இதுக்கு இல்லையா இந்த சவுக்கம் மரத்துல? எப்ப நடந்தது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அரசு அதிபர்கிட்ட கூட்டம் வந்து இங்க நடந்தது. சரி சரி. அப்ப கல்லுகள் கொஞ்சம் அதில் அடிக்கி அடுப்பு மாதிரி அடுக்கி வச்சுக்காது என்ன காரணம்? அது அந்த 3 சனசக நிலையங்களும் அந்த சிறுவர் தினத்தை முன்னிட்டு பொங்கல் ஒன்று நிகழ்த்தினது. இங்க இருக்கக்கூடிய 3 சனசக நிலையமும் நடந்தது. ஒரு நிமிஷம் மாறும் மாட்டு கண்டக்க பார்த்துட்டு வா. பார்த்துட்டு பயத்துல ஓடுது. இது என்ன கிடக்குற ஓட்டையா கிடக்கு? இந்த நண்டுகள் குளிர்மைக்கா வேண்டி கோடை காலங்கள்ல கிடங்கு அடிச்சிருக்கு. இதெல்லாம் நண்டா? உள்ளூர் நண்டு இருக்குமோ? எப்ப வழியில வரும்? இரவுல வழியில வருகிறோம். பகல்ல பாயம் பிடிச்சு போடுவாங்க. இது என்ன இதுக்கு பெரிய நண்டு இருக்கும்? இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கு. அது 2-3 நண்டு சேர்ந்து இருக்கு. பார்க்க போனா எல்லா இடம் ஓட்டை அடிச்சு வச்சிருக்கு. உண்மையில ஒரு அழகா தான் இருக்கு. அதாவது 3 சனசமன்லையும் சேர்ந்து வச்சு பொங்கினது. சரி சரி. கிட்டத்தட்ட எத்தனை சவுக்கு மரங்கள் இந்த கிராமத்துல நிக்குது? இந்த இடத்துல மட்டும் இல்லாம பார்க்க போனா எல்லா இடமுமே சவுக்கு நிக்குது. குறைந்தபட்சம் எவ்வளவு சவுக்கு மரங்கள் நிக்குது? 1000க்கு மேல நாட்டப்பட்ட 1000-2000 கிட்ட நட. இப்ப அன்னளவாறு 600 மரம் அளவுல தான் நிக்கு எல்லா இடத்தையும். மிச்சம் என்ன நடந்தது? இந்த மாடுகள் பாதுகாப்பு இல்லாமல் இந்த மாடு கட்டி முறிச்சு இருக்கு. மாக்களை வந்து வெட்டிட்டு போவாங்களோ? அதே இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல அவை அந்த விட்டு வைக்கிறது அவைக்கு தெரியும், அந்த அருமை தெரியாதானே. நாங்கள் நினைச்சோட இரவுல வந்து வெட்டி வாகனத்துல ஏற்றி கொண்டு போனா பட்டு போகும். தலைகிற கொஞ்சம் குறைவு. அதாவது களவா வந்து வெட்டிக்கணும் போகுது. சில பேர் பிசினஸ் அடிப்படையிலும் பெற்றுறது. பாக்குற போது தானே எல்லா மரங்கள்லயும் வந்து காக்கா கூடுதல் இருக்கு. பாருங்க இந்த வாழ்க்கை வட்டம் இருக்க கொக்கு காக முதல் எல்லா மரத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. பக்கத்துல குளம் இருக்கிறதால குளிர்ச்சியா இருக்கு. சாப்பாடு வசதி தானே. அதுல உள்ள ஒரு சின்ன குளம் தானே. அது துருசு. அது இந்த இது நீல் வளங்கள். அது ஒரு பைக் அல்லது. இந்த பகுதியில பார்க்கும்போது ஒரு அமைதியான சூழல் காணப்படுகின்றது. இந்த சூழல் அமைதியை கிடைக்கும் முகமாக இந்த காக்கா கூட்டத்தினர் தாம் இட்டிருக்கக்கூடிய முட்டைகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வருகின்ற போது அந்த முட்டைகளை ஏதாவது செய்து விடுவோம் என்ற பயத்தில் அப்படியே கத்தி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் எல்லா மரங்கள்லையும் பார்க்கும்போது இந்த காக்கா கூடுகளை வந்து கட்டி இங்கே வந்து இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் ஒரு அழகான ஊர் என்று கேட்டால் நான் இதைத்தான் சொல்லுவேன். நான் வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியானது கோடை காலமாக இருக்கின்றது. நாங்கள் மேரி காலத்தில் இந்த பகுதிக்கு வருகின்ற போது நாங்கள் யாழ்ப்பாணத்திலாம் நிற்கிறோமோ அல்லது வேறு எங்கேயும் நிற்கிறோமோ என என்ன தோன்றும். அந்த அளவுக்கு ஒரு அழகான கிராமமாக என்னுடைய அனுபவத்திலே வளங்கள் பகுதி. இப்போ இந்த கிராமத்துக்கு நிலாவரையில் இருந்து தண்ணீர் வழங்கப்படுவதாக சொல்லுகின்றார்கள் குழாயூடாக. அதன் பிரதான வளங்கள் பகுதியாக அந்த தண்ணீர் தாங்கியாக இந்த தாங்கி தான் இருக்கின்றது. அது கீழே உள்ள பில்டிங் என்னென்ன? சரி, பொதுநோக்கு மண்டபம். பொதுநோக்கு மண்டபம். அங்கே பாலர் பாலசாலை இருக்கேன்.
எனவே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, ஏனையவர்களும் சரி, இந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்து ஒரு முறையாவது வந்து பாருங்கள். ஒரு அழகான கிராமமாக இருக்கின்றது. மாரி காலத்திலே இங்கே வருகின்ற போது மனதுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். எனவே இவ்வாறான ஒரு அழகான கிராமத்துக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்ற இந்த காணொளி ஊடாக இந்த கிராமம் பற்றிய கருத்துக்களையும் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் நண்பர்களே. இப்போது பார்த்தால் தெரியும், இந்த பகுதியிலே வந்து நெற்பயிரை அறுவடை செய்துவிட்டு எஞ்சிய வைக்கோல்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் ஆலயத்துக்கு செல்ல போகின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம் என்று சொல்லலாம், விநாயகர் ஆலயம். நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த கேதுவு பிள்ளையார் ஆலயத்தை சேர்ந்த ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? தேவேந்திரன். இந்த ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் எங்களுக்கு. நாங்கள் வாதரவத்தை கிராமத்தை இப்போது நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கிராமம் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இந்த ஆலயமானது ஒரு முக்கியமான ஒரு ஆலயமாகவும் பெரிய ஆலயமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயத்தை பற்றி ஒரு சுருக்கமான செய்திகளை சொல்லுங்கள். இது முந்தைய ஆதியில் சின்ன ஒரு பூவரி சமயத்துக்கு ஒரு ஈச்சம்பத்தை இருந்து தான் ஆதரித்து பூசாரி என்ற ஆள் விளக்கு வச்சு தண்டு அதுக்கு பிறகு இந்த ஆர்வம் என்ற ஆள் தானத கோயிலை கட்டி இதண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இப்போ இந்த நிலைக்கு வந்து. கேதுவு பிள்ளையார் ஆலயம் என்றது அது என்ன காரணம்? கேது அந்த இடம், கேது என்ற இடத்துக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் கேது. கேது வாதரவத்தை கேது ஊரண்டு சொல்லி வாதரவத்தில் வந்து சின்ன குறிச்சி கேது அதில் இருக்கிற கோயிலுடைய கேதுவு பிள்ளையாருங்க. வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு இந்த கோயிலுக்கு? வேற என்ன, சும்மா அந்த அலங்கார திருவிழாக்கள், சித்திரை மாதம் பருவத்தாண்டி 10 நாள் திருவிழா நடக்கிறது. நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து இங்கே பாலஸ்தானம் செய்து வச்சுக்கிறீங்க. பாலஸ்தானம் செய்து. சரி, எப்போ கும்பாபிஷேகம்? அது திருத்தவேல பாலஸ்தானம் நடந்த விழாடம் இப்போ ஒரு கொஞ்ச காலம் தான், இப்போ ஒரு மாதம். நான் வந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் பெயர் வாதரவத்தை நாச்சிமார் ஆலயம்.
இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. அதாவது இந்த பகுதியில் தான் இந்த கிராமத்துக்குரிய மிக முக்கியமான ஒரு பாடசாலை இருக்கின்றது, பாதரவத்தை விக்னேஸ்வரா வித்தியாலயம். அந்த வித்தியாலயத்துக்கு முன்பாகத்தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இதுதான் பாதரவத்தை விக்னேஸ்வரா வித்தியாலயம். ஒரு வீதியின் ஒரு பக்கத்தில் ஆலயமும் மறுபக்கத்தில் பாடசாலையும் காணப்படுகின்றது. இந்த பகுதியில் இருந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். தற்போது நமது நாட்டிலே, நமது யாழ்ப்பாணத்திலே சில மரங்கள் வந்து காண்பது அரிது. அந்த வகையிலே இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய இந்த மரம் வந்து இலந்தை மரம் என சொல்வார்கள். இந்த மரத்தை பலரும் அறியாதிருப்பீர்கள். அதாவது தற்போதைய இளைய சமூகம் இந்த இலந்தை மரத்தை சிலர் அறியாமல் இருப்பீர்கள். அவ்வாறான ஒரு மிகப்பெரிய இலந்த மரத்தை தான் நாங்கள் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாதரவத்தை கிராமத்தை பார்க்கின்ற போது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான வேலிகள் வந்து பூவரச மரங்களாலான வேலிகளாக காணப்படுகின்றன. இங்கே பார்த்தால் தெரியும், ஒரு அழகான புளிய மரத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புளிய மரத்தின் அமைப்பு கூட, அதன் வேரின் அமைப்பு கூட வித்தியாசமாக இருக்கின்றது. இது தவிர இந்த கிராமத்தைச் சேர்ந்த பலர் வந்து வீதிகளை ஒப்பந்தம் செய்து புனரமைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்காக இவர்களால் கொள்வனவு செய்யப்பட்டு இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தார் பீப்பாய்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புளிய மரத்தின் வேரை பார்த்தால் தெரியும், வேரை பார்க்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த கிராமத்திலே வேறு என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை, சொல்லக்கூடிய விடயங்கள், முக்கியமான விடயங்கள் வேறு என்னென்ன இருக்கின்றது என்பதை தொடர்ந்தும் பயணிப்பதன் மூலம் பார்க்கலாம். இந்த பாதரவத்தை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சனசமூகமாக இருக்கின்றது. 1956ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விக்னேஸ்வரா சனசமூகமாக இது இருக்கின்றது. ஆனால் தற்போது இது பாவனையில் இல்லை. இந்த சனசமூகமாக தற்போது வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்களோடு தொடர்ந்தும் பயணிக்க இருக்கின்றோம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இந்த கூட்டுறவு சங்கம் தான். வலிகிழக்கு வடபகுதி பலநோக்கு கூட்டுறவு சங்கம், அச்சிவேலி. பாதரவத்தை கிளை இலக்கம் 17 என பொறிக்கப்பட்டிருக்கின்றது. யுத்த காலப்பகுதியிலும் ஏனைய காலப்பகுதியிலும் சரி, ஒரு காலத்தில் வந்து சங்கக்கடைகள், அதாவது பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அடைக்கப்படுகின்ற சங்கக்கடைகள் என்பது தமிழர் பகுதியிலே எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பலரும் அறிந்திருப்பீர்கள். இந்த விடயங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாதரவத்தை கிராமத்தினுடைய பல இடங்களை எனக்காக காட்டியிருந்தீர்கள். இப்போது சொல்லுங்கள், நிறைய இந்த பம்புகளை வச்சுக்கிறீர்கள், இயந்திரங்களை, கருவிகளை வச்சிருக்கிறீர்கள். என்னென்னதுக்காக இவைகளை பாவிப்பீர்கள்? என்னென்ன வருத்தத்துக்கு, அதாவது எண்ணெயில் ஏற்படக்கூடிய என்னென்ன நோய்களுக்காக என்னென்ன பம்புகளை, அதாவது என்னென்ன மருந்துகளை இட்டு எவ்வாறு அந்த முழுமையான விஷயம்? சரி, அந்த பம்பு அதே சொல்லுங்க, அது எல்லாம் சொல்லுங்க. அந்த பம்பு வந்து நெல்லுகளுக்கு வீசுறாரு. நெல்லுகளுக்கா? நெல்லுக்கு அது பலருக்கும் தெரியும். இது இந்த பம்பு வந்து தென்னை மரத்துக்கு நோய் கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி எடுத்தது. சரி, நீங்க சொல்லுங்க, என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து, எப்படி எப்படி அடிக்கிறது? இப்போ இப்படி அந்த நோய்க்கு மா நோய், மாவுள் நோய்ன்னு சொன்னோம். என்ன ஓலைன்னு அடிப்போம். வெள்ளை நோய், வெள்ளை நோய். அந்த வெள்ளை நோயை நீக்கிறதுக்கு வேப்பெண்ணெய், சர்வெக்ஸ் கலந்து கொஞ்ச நாள் நீக்கினாங்க. பரிந்துரையாது அப்படி செய்ய சொல்லி எங்கள்கிட்ட தென்னை அவிர்த்தி சபைண்டு அதில் நான் பயிற்சி பெற்றேன். அதில் போய் அதில் 15 வருஷங்களுக்கு முற்பகுதியில் 15 வருஷமா அங்கே இருக்கிறீங்க. அங்கேயே அதில் பழகி தென்னை சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியும். அப்போ அதாவது இப்போ வேப்பெண்ணையும் சர்வெக்ஸையும் கலந்து அடிக்கிறது. இந்த பம்மில் 20 லிட்டருக்கு 30 மில்லி அப்படி விட்டு சர்வெக்ஸ் 50 கிராம் போட்டால் தென்னை ஓலை வந்து ஒரு ஓலையில எத்தனையோ வந்து கீட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் அடிக்கணுமா? எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று ஒன்றுகளுக்காக போகணும். உயரமான வேறமான என்ன செய்வீங்க? இந்த பைப்பை பயன்படுத்தி
ரைட். இந்த பைப்பு கொக்கை ஒன்று எடுக்கிறேன். கிட்டத்தட்ட எவ்வளோ உயரம் இது? இது 80 மீட்டர், 80 அடி. 80 அடி என்ன பாருங்க, நான் எனக்கு ஒரு சிஸ்டம்லாம் இல்லை. 80 அடி என்ன எப்படி மேலே கொண்டு போகிறது? கொக்கை 20 அடி இல்லை, 20 அடி லிவர் எடுத்து 15 அடி எடுத்து அதில் கட்டி போட்டு இந்த ஒரு ஆள் இங்கே ஆப்ரேட் பண்ண, அதில் போய் சொல்லுங்க. ஒரு ஆள் வந்து ஆப்ரேட் பண்ண, நான் கிட்ட போய் எடுத்தேன். மரத்தில் இறந்ததில்லை. இது என்னென்ன மேலே செலுத்துறது எக்ஸிலேட்டர் கொடுக்க தண்ணி மேலே அடிக்கும். ரைட். நாங்கள் இந்த வயர் இருக்கு தானே, இந்த வயரை தென்னையில் வட்டு வரைக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? கட்டுறது, மேலே கட்டுறது, இதில் ஒரு கம்பியில் கட்டுறது. கட்டினா அது இந்த ரேஸ் பண்ண அங்கே ஆட்டிங்க ஒவ்வொரு வழியாக கலப்போம். நாங்கள் ஒரு ஆள் கீழே போய் நிற்போம். சரி, எனக்கு விளங்காட்டியும் சரி, பார்க்குற ஆளுக்கு விளங்காட்டியும் சரி, ஒரு செயல்முறை ஒன்று செய்து காட்டுங்க. இப்போ ஒரு சின்ன தென்னையில் செய்து காட்டுங்க, படித்து காட்டுவோம். இப்போ அதுக்கு முன்னே நம்ம விளக்கம் சொல்லி போட்டு கடைசியாக பார்ப்போம். அதால் வந்து இப்போ நோய் வந்து முற்றிலுமா குணமாகுதா செய்கிற? ஒரு 2ஆம் முறை அடிக்கணும். வெப்பண்ணி அடிக்கிறேன்டா. நிறைய காப்பி செலவாகும், நிறைய செலவாகும். ஒரு தென்னைக்கு செய்கிறோம்னா அவ்வளோ செலவாகும். இப்போ 4 மரத்துக்கு தான் அடிக்கலாம் ஒரு டேங்க் கலந்தா. 4 மரத்துக்கு ஒரு டேங்க் இறக்குன்னு சொன்னால் ஒரு டேங்குக்கு எவ்வளோ செலவாகும்? நாங்கள் இப்போ 450 ரூபா வேண்டுவோம். மண் வெப்பண்ணி எல்லாம் எடுத்தால் ஒரு டேங்குக்கு, ஒரு டேங்கில் ஒரு மரத்துக்கு. சரி சரி சரி. எங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யக்குள்ளே எவ்வளோ காலத்தை தாக்கு பிடிக்கும்? அந்த அடிச்சுட்டு வைங்க. வெக்க காலம்ண்டா 2 தினம் அடிக்கணும். இல்லை ஒரு காலோட சில ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வருத்தம் வராதா? வராது. 2 தினம் அடிக்கணும். இதுக்கு 2 தினம் அடித்தா அந்த வருத்தம் திருப்பி வராது. கொஞ்சம் சுற்றுப்புறம் பக்கத்தில் ஆக்கணும், பாதுகாப்பாக அடிச்சு விடுவோம். அந்த நோய் வந்து தொற்றாமல் பார்க்கணும். சில பேர் இப்போ காய்ச்சலுக்கு மருந்து எடுத்த மாதிரி தான். என்ன மாதிரி இருந்தால் நாங்கள் இப்போ தொற்று நோய்க்கு மருந்து எடுத்த மாதிரி எங்களுக்கு அதை அடிச்சு போகலைன்னு சில பேர் சொல்லுவார்கள். அப்படி இல்லை, மற்ற முறை அடித்தா தான் அது எளிய பண்ணும். ஒரு மரத்துக்கு 2 தினம் அடிக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ள மரக்காரரும் அடித்தா தான் உங்களோட மரத்துக்கு திருப்பி போய் வராமல் இருக்கும். அதாவது அந்த வருத்தம் வந்து காய்க்கிற தன்மையை பழுதாக்குமா? வாழ வராது. துப்புரவு வாழ வராது. காய்ச்சல் மாதிரி அப்படி. தென்னை மரத்துக்கு கீழே என்ன பார்க்க? தென்னை மரத்துக்கு கீழே உள்ள மரம் எல்லாம் கருப்பா இல்லையா? அது எச்சம். அது என்ன கிருமியா? கிருமி போடுற எச்சம் தான் அந்த கருப்பாக எச்சம். சரி 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 சரி. ஒன்று நக்கு எடுத்து ஒரு சின்ன தென்னைக்கு கஷ்டமா எப்படி அந்த மரத்தில் மேலே ஏற்றுறது எனக்கு பெரிய தென்னைக்கு காட்ட தேவையில்லை. பக்கத்தில் தென்னை ஒன்றைக்கு பாருங்க, உங்களை விட்டு தென்னை உங்களை தெரியும் தானே, அதுக்கு ஒரு கஷ்டமாக அடிச்சு காட்டு. ஸ்டார்ட் ஆகி பார்ப்போம். முதல்ல நான் மிஷினை கனகாலம் கூட வேற இல்லையோ? அது இந்த கோயில் கலக்குறது தானே. உங்களை நம்பரையும் தாங்கோ, சும்மா வாயால் சொல்லி செய்யுங்க. நம்பர் என்ன கூட? எந்த நம்பர் 077 49 52 49 52 616 077 49 52 616. சரி. எந்த இதில் வேலை செய்கிறீங்க அண்ணே? எந்த இதில் வேலை செய்யணும் சொன்னீங்க? தென்னை அவன் அந்த பயிற்சியோட நான் அவன் என்னை எடுத்து வச்சிருக்கேன், பெபிலி சேவையான்னு சொல்லி. இப்படியான வேலை இருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம்? இல்லை இது மாத்திரம் இல்லை, ஊசி போடாமல் போவோம். தென்னைக்கு ஊசி போடுறது? இது செவ்வாண்டு கருவாண்டு தாக்கத்தை கட்டுப்படுத்த. சரி, மரத்துக்கு ஊசி போட்டால் அங்கே இருக்கும் மேலே கீழே ட்ரில்லரால் ஓட்ட போட்டு உள்ளுக்குறாங்க. சரி 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 சரி. நீங்கள் செய்து காட்டுங்க. எனவே இந்த அன்னையோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆட்கள் தொடர்பு கொண்டு உங்களை மரங்களை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்கள்.
விஷயம் அப்ப விளங்கையில உயரமான மரத்துக்கு இதை எப்படி ஏற்றுவீங்க? இப்படி கட்டுறது தடியில, குடிக்கிற தடியில கட்டுறது. கட்டினாவில வேற ஒரு மேல எத்தனை அடிக்கணும் கட்டலாம். உயரமான தடியில கட்டி போட்டு அடியில எப்படி அடிப்பீங்க? தடியில எப்படி அடிக்கிறது? சரியா இப்படி கட்டுறது. சரியா ரெண்டா ஹெல்மெட்லாம் போட்டு அடிக்கணும். கண்ணாடி ஹெல்மெட் அடியை பிடிச்சி அடிப்பீங்க. இதுல வாங்குறீங்க இப்போ எவ்வளோ வேறு எவ்வளோ உயரம் அடிக்கலாம். அடி என்னது அப்போ சரி சரி. அதோட தென்னையை பார்த்தா தெரிஞ்சு இங்கே வந்தால் அந்த வெள்ளை நோய் இல்லை. ஏன்னு சொன்னால் வேறு அடித்து ஏற்கனவே நடந்து அடித்தால் இந்த வெள்ளைகள் வந்து வெள்ளை, அதாவது அடி ஓலைக்கு அடியிலே வெள்ளையாக இருக்கும். அதுக்கு கீழே உள்ள மரங்கள் வந்து அந்த மரங்களின் இலைகள் எல்லாம் வந்து கருப்பு கருப்பாக மாறி இருக்கும். அந்த நோய் தாக்கம் இந்த தென்னையிலிருந்து இருந்த போதும் அந்த தென்னையில் வரக்கூடிய அந்த மைட்டா நோய் என்ற அந்த நோயினுடைய தாக்கம் ஒரு சில தேங்காய்களில் இருக்கின்றது. அதுக்கு நீங்க மறந்துருக்கீங்க போல. எதுக்கு மைட்டா? மைட்டாக்கு அது இந்த பக்கெட்டில் வைக்கிறது. பக்கெட் மைட்டா தாக்கிறதுக்கு அந்த அது 24 மணி நேரத்துக்கு வைக்கணும். எடுத்து வந்து 24 மணி நேரத்துக்கு வைக்கணும். அதுண்ட 5000 தானே அந்த அது மைட்டா பூச்சி இருக்கிறது ஒரு பக்கெட்டுக்கு. சரி சரி சரி. அப்போ அது சரி சரி செத்து போயிடும். சரி, உங்களோட கலாச்சார முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. ஏன்னா தேங்காய் விளையாட்டம், அதோட வந்து தேங்காய் வந்து பல மரங்கள் வந்து எங்களை வீட்டை கூட ஒரு மரம் வந்து நல்லா காய்ச்சி கொண்டு மரம் திடீர்னு பட்டு போச்சு. அதாவது அந்த இதெல்லாம் இந்த நோய் காரணமாக இருக்கும். நோய் காரணம் தான். எனவே நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்தால் இவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தென்னைகளை நோய் தாக்கலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தின் பாதரவத்தை கிராமம் என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பிரதேசங்களாக இருக்கக்கூடிய வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி ஆகிய 3 பிரதான பிரிவுகளுக்கு நடுவே மையப்பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த கிராமத்துக்கு நீங்கள் வர வேண்டுமாயின், அதாவது இந்த கிராமத்தை நீங்கள் ரசிக்க வேண்டுமாயின், மாரி காலத்தில் வரும்போது இந்த கிராமத்தை வந்து பார்க்கின்ற போது மனதிலே ஒரு வித்தியாசமான உணர்வுகளை நீங்கள் எழுவதை கண்டுகொள்ளலாம். இதுவரை நாங்கள் பார்த்த காணொளியானது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். இந்த கிராமத்துக்கு வர வேண்டுமாயின் கூகுள் மேப்பில் வாதரவத்தை என தேடி பார்க்கவும். இல்லையேல் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியிலே புத்தூர் சந்தையிலிருந்து மீசாலை செல்லக்கூடிய வீதியிலே இந்த கிராமத்தின் பிரதான நுழைவு வீதி அமைந்திருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியிலே புத்தூர் பகுதியிலிருந்து மட்டுவில் அம்மன் கோவில், அதாவது மட்டுவில் வீதி, அங்கிருந்து நேராக சென்று அந்த வீதி மீசாலை புத்தூர் சந்தையில் நிறைவடைகின்றது. அந்த வீதியிலே தான் இந்த வாதரவத்தை கிராமத்தின் அந்த முகப்பு வீதி அமைந்திருக்கின்றது. அந்த வீதியினூடாக உள்ளே சென்று நீங்கள் வாதரவத்தை கிராமத்தை அடைந்து கொள்ள முடியும். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான காணொளியாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது வலையொலி தளத்துக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மற்றும் ஒரு காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.